இதில் வந்து மிஸ்ஸஸ் தீபிகான்னு எழுதியிருக்கோம், இதில் வந்து மிஸ்டர் ராஜசேகர்னு எழுதியிருக்கோம். இதுவும் நான் மீஷோவில் தான் நான் வாங்கினேன். செம்ம குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபெரோன் ரோச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து த்ரெட்டு. இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் வாங்கி நான் போட்டுக்கிட்டேன்னா வந்து நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த வீக்கம்லாம் இருக்காது கால். அதுக்காக வந்து இந்த சாக்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இது ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் மூட்டையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச குர்குரே. நல்லா குர்குரே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் தீபிகா. வெல்கம் பேக் டு ஆர்டி டைரிஸ். நாளைக்கு நாங்கள் இந்தியாவுக்கு கிளம்புறோம். இன்றைக்கி வந்து டைம் வந்து 10 o'clock ஆகுது, நைட்டு 10 o'clock. இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து பேக்கிங் எதுவுமே பண்ணலை. சும்மா அப்பப்போ எடுத்து வச்சிருக்கிறது தான். ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு தோணும்ல, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். மற்றபடி வேறு எதுவுமே வந்து ஃபுல் பேக் நான் எதுவுமே பண்ணலை. ஆனால் இந்த மேக்கப் செட் மட்டும் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லையா, ஸோ அது வந்து வச்சுருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே அந்தளவுக்கு நாங்கள் பேக்கிங் பண்ணல. ப்ளஸ் வந்து நாங்கள் எதுவுமே வாங்கவும் இல்லை இந்த வாட்டி. ஸோ கொஞ்ச நாள் தான் நாங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ 1 month இருப்போம் நாங்கள் இந்தியாவில். அதனால் போயிட்டு வர்ற மாதிரி தான். ஸோ இந்த வாட்டி நாங்கள் எதுவுமே வாங்கிக்கல. ஆனால் சூட்கேஸ் மட்டும் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா ரிட்டன் வரும்போது நாங்கள் அதில் வந்து நிறையா ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு வரலான்ட்டு பார்க்குறோம். பேபிக்கு வந்து சில ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தனி வீடியோவாக நான் போடுறேன். நான் வாங்கிட்டு அதை வந்து நான் அங்கேருந்து பேக் பண்ணி வர்றது வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து நாங்கள் என்னென்னலாம் பேக் பண்ணுறோன்றதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இப்போவே சொல்லிக்கிறேன், நான் அந்தளவுக்கு நான் எதுவுமே பேக் பண்ணல. சும்மா லைட்டாக வந்து ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. இம்பார்ட்டன்ட் திங் மட்டும் நான் பேக் பண்ணி வச்சுக்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே நாங்கள் பேக் பண்ணல. சும்மா சூட்கேஸ் மட்டும்தான் போகுது. இதே கண்டினியூ வீடியோவில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறதையும் உங்ககிட்ட நான் காட்டலான்னு இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுதான் வந்து என்னோட மேக்கப் பேக்கு. எங்கே போனாலும் நான் இதை வந்து அழகாக ஈஸியாக கேரி பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ஒரு லஞ்ச் பேக் மாதிரி இருக்கும். நான் இங்கே தான் வந்து டெஸ்கோவில் வாங்கினேன். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இதில் மேக்கப்லாம் போட்டு வச்சேன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு இதை நான் வாங்கிக்கிட்டேன். ட்ராவலுக்கும் வந்து நான் ஒரு டைமும் நான் வந்து இப்போ 2 times நான் இந்தியா போயிட்டு வந்தேன். அப்போ வந்து இதே பேக்கை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதிலே வந்து இப்போ மேக்கப் போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா என்னென்ன இருக்குன்ட்டு? இங்கே பாருங்கள், ஒரு பட்டர்ஃப்ளையும் வந்து ஒரு ஃப்ளவரும் வச்சு ஒரு கீ செயின் இருக்குது. அழகாக நான் இதில் போட்டுக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இதில் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். ஒரு 1 monthக்கு வந்து நான் என்னென்னலாம் இது எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து நான் வந்து அங்கே வந்து கோவிலுக்கெலாம் போவேன் இல்லையா, ஸோ அதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர், நிவ்யா பிராண்டோட மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் வந்து ப்ரைமர். இது அது 2 கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 2 ஃபவுண்டேஷன். இது வந்து சுகர் பிராண்டோட ஃபவுண்டேஷன். இது வந்து ப்ரைமார்க்கில் வாங்கினது இந்த ஃபவுண்டேஷன், லூமினஸ் ஃபில்டர்னு. ஸோ வந்து இந்த 2 ஃபவுண்டேஷனும் நான் போடுவேன். நீங்கள் வந்து என்னோட மேக்கப் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 2 ஃபவுண்டேஷனும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை 2த்தையும் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து காம்பேக்ட் பவுடர். இதில் ஆக்சுவலாக 2 இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒன்று ஆல்ரெடி கொஞ்சம் காலி பண்ணி வச்சுருக்கேன்னா, இது வந்து சும்மா ஷைனிங்காக இருக்கும் இந்த பவுடரு. அதுக்கு கீழே இன்னொரு லேயர் இருக்குது. இது வந்து கிளிட்டரிங்காக இருக்கும். அது வந்து சும்மா ஷைனிங்காக இருக்கும், ஒரு பவுடர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கும், அப்படியே ஃபேஸே பலன்னு ஜொலிக்கும், அந்த மாதிரி இருக்கும், கிளிட்டரிங்காக இருக்கும். ஸோ இது 2மே எனக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டர். அதுக்கப்புறம் ஐஷேடோ, குட்டி ஐஷேடோ. இது வந்து நான் ஐஷேடோக்கு போடுறனோ இல்லையோ, எனக்கு வந்து ஐப்ரோவுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து டார்க் ப்ரௌன் அண்ட் பிளாக் இருக்குதுல்ல, இது 2மே எனக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும், நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் இதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நார்மல் ஐஷேடோ கலர், இது அப்படியே புட்டுக்குச்சு. ஸோ நார்மல் ஐஷேடோ கலராக இருக்கிறது. இதை நான் எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எப்பயுமே இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போடும்போது இந்த மாதிரி கலராக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் நல்லா யூஸ் ஆகி நல்லா அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கன்சீலர்.
இது எடுத்துக்கிட்டேன். நார்மல் ஒரு மேக்கப் பேசிக் இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த நோஸ் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். இது வந்து ஒன்று தான் எடுத்திருக்கேன். எனக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து பேபி ஷவருக்கு தானே நான் போகிறேன். ஸோ முன்னாடி நாள் வந்து யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. யூஸ் பண்ணி எனக்கு ஏதாச்சும் பிம்பிள் வந்துருச்சுன்னா பயமாக இருக்குது. ஸோ எதுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். சடனாக வந்து யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர்ஸ் பொட்டு தான். இதெல்லாம் வந்து நான் saree கட்டினா யூஸ் ஆகும். நல்லா ப்ரௌன் கலரு. இது நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து குட்டி. அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டோன் இருக்கும். ஸோ நான் saree ஏதாச்சும் கட்டுறேன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். கண்டிப்பாக saree கட்டுவேன். ஏன்னா இந்தியாவுக்கு போனாலே நம்ம கண்டிப்பாக கட்டுவோம். நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் ரிமூவர். இதுதான் கண்டிப்பாக தேவை. நான் மேக்கப் பண்ணால் நான் ரிமூவ் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஸோ வந்து அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி வைப்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணால் சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அப்போ தான் வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் மேக்கப் போட்டுட்டு அப்படியே படுத்துட்டிங்கன்னா வந்து ஃபேஸ் பிம்பிள் வரதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. டேமேஜ்லாம் ஆகும். ஸோ இது வந்து ஆல்ரெடி 2 பேக்கெட் வச்சுருந்தேன். ஒரு பேக்கெட் காலி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பேக்கெட் பிரிச்சிருக்கேன். இது எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. டெஸ்கோவில் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஷ்யூஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். டிஷ்யூஸ் நிறையா வச்சுருக்கேன். ஸோ அர்ஜென்ட்டுக்கு எதுக்காச்சும் நான் டிஷ்யூ வச்சு ஏதாவது துடைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆகும். நான் மேக்கப் பண்ணும்போது ஏதாச்சும் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு டிஷ்யூ வச்சுருப்பேன். ஸோ அந்த டிஷ்யூ வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோம்பு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கிளிப்பு. எப்பயுமே இந்த மாதிரி பன்னு போட்டுப்பேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கிளிப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துக்கிட்டேன். இந்த கிளிப்பு கூட நான் வீட்லேயே வச்சுட்டு போயிடுவேன். ஸோ பேக்கில் ஒரே ஒரு கிளிப்பு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு சிஸ்ஸர். இந்த சிஸ்ஸர் வந்து எனக்கு ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக நான் வச்சுருக்கேன். இதுவும் வந்து நான் டெஸ்கோவில் தான் நான் வாங்கினேன். செம்மையாக இருக்குது. ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து என் தங்கச்சி எடுத்துக்கிட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த சிஸ்ஸர் வச்சு ஏதாச்சும் கட் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த காஜல், அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ப்ரஷ்ஷு. இங்கே பாருங்கள், பார்த்தோன்னே பயந்துடாதீங்க இவ்வளோ மேக்கப் ப்ரஷ்ஷா அப்படின்ட்டு. ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ இது காஜல். இதை நான் தனியாக வச்சிடுறேன். மேக்கப் ப்ரஷ் வந்து இது வந்து நான் பவுடர்லாம் செட் பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் ஆகும். ஃபவுண்டேஷன் போடுறதுக்கும் யூஸ் ஆகும். ஆனால் ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் ஸ்பாஞ்ச் தான் வச்சுருப்பேன். ஸோ இது. அதுக்கப்புறம் இது வந்து ப்ளஷ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது இது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குதா தெரியுதா? ஸோ அதனால ப்ளஷ்ஷு நல்லா போடலாம். இது வந்து ஐஷேடோஸ்க்கு. ஆமாம், சூப்பராக யூஸ் ஆகுது இது. இது வந்து பவுண்ட்லேண்டில் வந்து 1 பவுண்டுக்கு நான் வாங்கினேன். இது செட்டாக இருக்கும் 1 பவுண்டுக்கு. இது ஒன்று மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று யூஸ் பண்ணவே எனக்கு மனசு வரல. ஆனால் செம்ம குவாலிட்டி, செம்மையாக இருக்குது. 1 பவுண்டுக்கு வந்து செம்ம ஒர்த்து. நம்ம ஊர்லேயே 100 ருபீஸுக்கு இப்படி தருவாங்களான்னு தெரியல. ஆனால் நல்ல குவாலிட்டியாக சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. இது வந்து சின்னதாக இருக்கும் இந்த ப்ரஷ்ஷு. இது வந்து எனக்கு ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுவும் எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும். இந்த ப்ரஷ் வந்து எனக்கு கீழே வந்து ஐஷேடோஸ்லாம் போடுறேன் அப்படின்னா ஐஷேடோ மேலே போட்டுட்டு அப்படியே கீழே ஒரு லேயர் போடுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். நல்லா மெலிசாக இருக்கும். ஸோ அதை வச்சு அப்படியே செட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஐஷேடோ போட்டுட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஒரு கிளிட்டர் போடுறேன் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மேலே இப்படி அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் ஆகும். இது வந்து கன்சீலர் போடுறதுக்கு. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து லிப் பாமு. அப்புறம் வந்து இது வந்து லிப் கிளாஸு. இதை போட்டுட்டு மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு கூட நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த லிப் கிளாஸ் போட்டால் கூட ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அப்படி இல்லைனாலும் சும்மாவே இந்த லிப் கிளாஸ் போட்டுக்கலாம். ஸோ மல்டி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு செம்மையாக இருக்கும். இந்த ஒரு லிப் கிளாஸ் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து நல்லா யூஸ் பண்ணுவேன். அதை அதே மாதிரி தான் இது வந்து லிப்ஸ்டிக் மாடலில் இருக்கும். ஆனால் இதுவும் நல்லா யூஸ் ஆகுது எனக்கு. லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கன்சீலர். அதுக்கப்புறம் வந்து ஐலைனர். அப்புறம் 2 லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன்.
இது வந்து ப்ரைமார்க்கில் வாங்கினது இந்த குட்டி லிப்ஸ்டிக்கு. இதுவும் ஆக்சுவலாக ப்ரைமார்க்கில் தான் வாங்கினது. இது எப்பயோ வாங்கினது, இது எப்பயோ வாங்கினது. ஸோ வந்து இது வந்து கலர் வந்து செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு ஒயின் கலரு, சின்னதாக இருக்கும். இது மினி லிப்ஸ்டிக் மாதிரி அழகாக குழந்தைங்களுக்கு போட்டு விடுற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்குது. நல்ல ஒயின் கலரு. சாரீலாம் கட்டினா இந்த மாதிரி ஒரு ஒயின் கலர் போட்டோன்னா நல்லாயிருக்கும். நல்லா டார்க்காக எடுத்து கொடுக்கும். பிங்க்கும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் ஒரு ஒயின் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஆஸ் யூஷுவல் ஒரு பிங்க் கலரு, ஒரு டார்க் ஒரு பிங்க்கு. இதுவும் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நான் ஒரு குர்த்தி போடுறனாலும் யூஸ் ஆகும், சாரீ கட்டினாலும் யூஸ் ஆகும். ஸோ இதுவும் நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டேன். ஹேர் ஸ்டைல்லாம் போடுறோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம ஃப்ரீ ஹேரில் இருக்கோம், அங்கெல்லாம் வந்து பின்ன சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அங்கே இருக்கும், இருந்தாலும் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ சப்போஸ் இல்லை அப்படின்னா எமர்ஜென்சிக்கெலாம் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரேசர் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஐப்ரோ வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு. நான் எப்போ வெளில போனாலும் சில பேர் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரிம் பண்ணுவாங்க. நான் அப்படிலாம் ட்ரிம் பண்ண மாட்டேன். நான் வெளியே போனேன்னா அதுக்கு முன்னாடி நாள் ட்ரிம் பண்ணுவேன், இல்லைனா அப்போது அன்னைய நாளில் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டேன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஃபேஷியல் ஹேர் கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ ஒரு புதுசாகவே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிட்டேன் மேக்கப் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பு. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கிளிப் மாதிரி. ஸோ நான் வந்து சாரீலாம் கட்டுறேன் அப்படின்னா இந்த கிளிப் அழகாக இப்படி போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் கோல்டு கலராக இருக்கிறதுனால ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது லாஸ்ட்டு ஒன்று. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா? நான் இங்கே ப்ரைமார்க்கில் வந்து ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன் வாங்கினேன். அந்த நெயில் எக்ஸ்டென்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கம் கொடுத்துருந்தாங்க. இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாக ஒரு ஸ்டிக்கர் வச்சு நான் ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன் வைப்பேன். அதை விட இது செம்மையாக இருக்குது. டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்குது. அது கூட எனக்கு 15 மினிட்ஸ் ஆகும். இது எனக்கு 5 மினிட்ஸில் வந்து எல்லா கையுமே முடிஞ்சிருது. ஸோ இந்த கம்மு மட்டும் எனக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் பேபி ஷவருக்கு வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் தான் வைக்கிறேன். அந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து எனக்கு ஸ்டிக்கர் டைப்பு. ஸோ அதுக்கு பதிலாக நான் இதை வச்சு ஒட்டி பார்க்கலான்னு பார்க்குறேன். இது வந்து நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சிக்கிச்சின்னா நல்லாயிருக்கும், இல்லைனா அந்த கம்மை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எதுக்கும் எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதிலே கொஞ்சம் நிறைய கிளிப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைட் பின் எடுத்துக்கிட்டேன். இந்த கிளிப்பு வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் போகிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த சைட் பின் வந்து நம்ம பூலாம் வைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அந்த டைமில் போய் நான் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ என்னோட பொருளை வந்து நான் கரெக்டாக எடுத்துப்பேன். இதெல்லாம் இந்தியாவில் கிடைக்காதான்னு கேட்காதீங்க. சடனாக கிடைக்காது. நார்மலாக இருக்கும்போது கூட கிடச்சிரும், ஆனால் திடீர்னு எனக்கு கிடைக்காது. அதனால் இங்கேருந்தே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு தான் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் தான், கிளிப்ஸு சைட் பின்னு வச்சுச்சோ மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த சேஃப்டி பின்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். சாரீ கண்டிப்பாக கட்டுவேன். ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த சேஃப்டி பின்னு நல்லா யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து இந்த இயரிங் எடுத்துக்கிட்டேன். இது வந்து சாரீக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ நான் அங்கே வந்து என்ன கம்பல் வச்சுருக்கேன்றது எனக்கு தெரியல. எதுக்கும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? இது சாரீக்கெலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ என்னோடய மேக்கப் பேக்கில் அவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்ஸ்கர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு சாரீக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஒரு சாண்டில் கலரு. ஸோ எல்லா சாரீக்குமே வந்து சூட் ஆகும். இந்த இன்ஸ்கர்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். மீஷோவில் தான் வாங்கினேன். ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஒரு 3-4 வருஷம் இருக்கும் வாங்கி. இப்போ வரைக்குமே நல்லா யூஸ் பண்ணுறேன். நல்லாவும் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் லூஸாகவும் இருக்கும் எனக்கு. ஸோ எனக்கு இப்போ போடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து எல்லா சாரிக்குமே நல்லா ஆப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இன்ஸ்கர்ட் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன்.
இது ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து வந்துச்சு, திரும்பி நான் இந்தியாக்கே எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நான் போன 1 வீக்கில் வந்து எனக்கு ஃபங்க்ஷனு. ஸோ அங்கே போயிட்டு நான் வாங்கிட்டுலாம் இருக்க முடியாது. அங்கே சப்போஸ் நைட்டிலாம் இல்லை அப்படின்னா டக்குன்னு போய் கடைக்கு போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் இங்கேருந்தே கொஞ்சம் சேஃப்டிக்கு ஒரு 4 நைட்டி நான் எடுத்துகிட்டு வரேன். இதில் வந்து 2 ட்ரெஸ்ஸு வந்து ஃபீடிங் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் 2 வந்து நைட்டி. ஒன்று மட்டும் நான் காட்டுறேன் சும்மா. இது இந்த மாதிரி ஃபீடிங் ட்ரெஸ் இப்போவே வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஆஃப்டர் டெலிவரிக்கு கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து வாங்கிக்கிட்டேன். இதில் ஜிப்பு இருக்கிற மாதிரியே இருக்காது, அதுதான் வந்து செம்மையாக இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஜிப்பும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா யூஸ் ஆகும். ஒரு நைட்டியாக வாங்குறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீடிங் ஃப்ராக்காக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து ஆஃப்டர் டெலிவரி கூட கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி இது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இது 2த்தையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். சவுண்டு போடாது. நெக்ஸ்ட்டு வந்து 2 நார்மல் நைட்டி நம்ம வீட்டுக்கு போடுவோம்ல, ஃப்ரெண்ட் ஜிப் வச்சு, அந்த மாதிரி ஒரு நைட்டி. நம்ம ஊர்லலாம் இப்போ நைட்டி போட்டால் தான் செட் ஆகும். இப்போவே எனக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப சம்மராக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரியோ இல்லை ஃபுல் ஹேண்ட் மாதிரியோ சுத்தமாக செட் ஆகலை. இன்றைக்கி ஒரு நாள் நான் இதை போட்டுக்கிட்டேன். ஆனால் நேற்றுலாம் நான் நைட்டி தான் போட்டிருந்தேன். மீதி நைட்டி வேறு நான் எடுத்துகிட்டு போகணும் ஊருக்கு. அதனால் நான் இன்றைக்கி நைட்டி கூட போடல. நான் வந்து இந்த மாதிரி ஒரு நைட் ட்ரெஸ்லேயே போட்டுக்கிட்டேன். ஸோ இது 2 ஒரு நார்மல் நைட்டி இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்லிப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து ரிவர் ஐலாண்ட் பிராண்ட். இது நல்லா யூஸ் ஆகுது எனக்கு. சாரீலாம் கட்டினா இந்த ஸ்லிப்பர் வந்து எனக்கு நல்லா யூஸ் ஆகும். ஹீலும் இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய ஹீலாகவும் இருக்காது, சின்னதாகவும் இருக்காது. நான் இந்தியாவில் வச்சுருக்கிறது வந்து ஸ்லிப்பர் வந்து ரொம்ப ஹீலாக இருக்கும். ஸோ அதை வந்து என்னால் இப்போ போட முடியாது. இது கொஞ்சம் நார்மல் ஹீலு. ஸோ எனக்கு ஹைட்டுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்குலாம் நான் போடுறேன் அப்படின்னா. ஸோ அதனால் இந்த ஸ்லிப்பர் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து கோல்டு கலராக இருக்கிறதுனாலையும் வந்து சாரீக்கு எல்லா சாரீக்கும் மேட்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது வந்து இந்த ஃப்ளைட் சாக்ஸு. இது வந்து இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கும். ஸோ 10 மணி நேரம் நான் எனக்கு ட்ராவலு உட்காந்துக்கிட்டே வரணும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் வாங்கி நான் போட்டுக்கிட்டேன்னா வந்து நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த வீக்கம்லாம் இருக்காது கால். அதுக்காக வந்து இந்த சாக்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் இது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். இது போட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் போட்டுட்டு நான் அப்படியே இதில் எண்டில் வந்து நான் கண்டிப்பாக ரிவ்யூ சொல்லுவேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷோல்டர் பேக் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான். ஏன்னா 10 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எனக்கு பசிச்சிட்டே இருக்கும். ஏர்போர்ட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க, இருந்தாலும் வந்து இப்போல்லாம் எனக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். பார்ப்போமா? இங்கே பாருங்கள், க்ரோசன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பன்னில் வந்து சாக்லேட் ஃபில்லிங் வச்சு இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப திகட்டாமலும் இருக்கும், ஓவர் சாக்லேட்டாகவும் இருக்காது. அதே டைமில் வந்து வெறும் பன்னு சாப்பிட்ற மாதிரியும் இருக்காது. ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஆனால் ஃபுல்லாலாம் சாப்பிட முடியாது, ஒரு 4 சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஸோ அதுக்காக நான் இதை எடுத்துக்கிட்டேன். ராஜுக்கு தான் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், சீஸ் பால்ஸு. நாங்கள் வேறு ஒரு 2 மூவி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு வந்து ஃப்ளைட்டில் அந்த 2 மூவியை பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஓட்டுற வேலை தான் எங்களுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் இருக்கட்டும், ஒரு சாக்லேட் ஃபில்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிஸ்கெட்ஸ் இருக்கட்டும் அப்படின்ட்டு இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது எனக்கு முறுக்கு. எனக்குன்னா நான் மட்டும் சாப்பிட போகிறதில்ல, ராஜும் தான். ராஜு வந்து அவருக்கு மட்டும் சாப்பிட போகிறதில்ல, நானும் கொஞ்சம் எடுத்துப்பேன். ஸோ வந்து இந்த மாதிரி முறுக்கு வாங்கியாச்சு ஃப்ளைட்டில் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா 10 மணி நேரம் ட்ராவலு. ஸோ வந்து பசிச்சிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு முன்னாடியும் நாங்கள் வந்து வெறும் பன்னு மட்டும் வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ அதை வச்சு சாப்பிட்டு ஓட்டிப்போம். இப்போ வந்து அது மாதிரிலாம் இருக்க முடியாது இல்லையா? ஸோ வந்து ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஸோ அதனால் ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் மாதிரி வாங்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சென்சேஷன்னு இந்த ஒரு சிப்ஸ் எடுத்தாச்சு. இது வந்து மேங்கோ அண்ட் ரெட் சில்லி சட்னியா. எனக்கு வந்து ஃப்ளேவர் வந்து பொட்டேட்டோ அண்டு கிராம் ஃப்ளோர் ஸ்நாக் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு தெரில. ராஜ் தான் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லி வாங்கினாரு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இது ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் மூட்டையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச குர்குரே. நல்லா குர்குரே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
இப்போ தான் சாப்பிட போகிறேன். அதுவும் நிறையலாம் சாப்பிட போகிறது இல்லை, சும்மா வந்து டேஸ்ட்டு மட்டும் தான் பார்க்க போகிறது. ஃபுல்லாக ராஜ் தான் சாப்பிடுவாங்க. அது எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாக்கர்ஸ் எடுத்திருக்கோம். இதுவும் வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசின்னு போட்டிருக்கு. ஃப்ளேவர் வந்து கார்ன் பப்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ நல்லா நீட்டமாக அந்த குர்குரே மாடல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன்று சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதனால் நான் இது வாங்கிக்கிட்டேன். ஸ்நாக்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பவர் பேங்க்கு, இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து செக்இனில் போடக்கூடாது. ஸோ கையில் தான் வந்து ஹேண்ட் லக்கேஜில் தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு டைம் அது மாதிரி தான் ராஜ் சொன்னாங்க, செக்இனில் போட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போய் உக்காந்துட்டதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டாங்களாம், இந்த மாதிரி செக்இனில் வந்து இந்த மாதிரி பவர் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்க சொன்னாங்க போல். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு அடுத்தடுத்து நாங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ்லேயே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது வந்து பவர் பேங்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பர்ஸு, இது வந்து ராஜோட பர்ஸு. இங்கே பாருங்கள், ராஜ் ஹாட் தீப்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு 200 சம்திங் தான் வாங்கியிருப்பேன். இது வந்து நான் எங்களோட ஆனிவர்சரிக்காக நான் ராஜ்க்கு கிஃப்ட் பண்ணது. இது சூப்பராக இருக்குது. இது ஹார்ட்லாம் போட்டு இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நேம்லாம். ஸோ உங்களுக்கு நான் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இதெல்லாம் எங்கே வைக்கிறது செல்சி? இந்த பர்ஸ்லாம் எங்கே வைக்கிறது? இதே பேக்கில் தான் உள்ள இதில் போட்டுருவா. பின்னாடி பக்கம் தான் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஜிப்லையா எல்லாத்தையும் அதில் போட்டுருவா. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இயர்பட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த இயர்பட்ஸ் நான் யூஸ் பண்ணியே வந்து ஒரு 6 மந்த் 7 மந்த் ஆகுது. நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து நான் இயர்பட்ஸே நான் யூஸ் பண்ணலை. ஏதாச்சும் பாட்டு கேட்கணுன்னா ஸ்பீக்கர்லேயே தான் வச்சு பாட்டு கேட்டுப்பேன், இல்லை ஃபோனில் வந்து நார்மல் ஸ்பீக்கரோட பாட்டு கேட்டுப்பேன், இல்லை வந்து மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துப்பேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் இயர்பட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து கண்டிப்பாக இயர்பட்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் இதை எடுத்துக்கிட்டேன். இல்லைனா காது வந்து ஒயின்னு கத்தும். ஸோ அதுக்காக வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி இயர்பட்ஸ்லாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட பாஸ்போர்ட்ஸ் இது எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே பாருங்கள், 2 பாஸ்போர்ட். இதில் வந்து மிஸ்ஸஸ் தீபிகான்னு எழுதியிருக்கோம், இதில் வந்து மிஸ்டர் ராஜசேகர்னு எழுதியிருக்கோம். இதுவும் நான் மீஷோவில் தான் நான் வாங்கினேன். செம்ம குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து அழகாக ஃப்ளைட்டு போட்டிருக்கோம். எனக்கு வேறு ஃப்ளைட்டு, ராஜ்க்கு வேறு ஃப்ளைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ரௌன்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து குயின் க்ரௌனு, அதுக்கப்புறம் ராஜ்க்கு வந்து கிங் இருக்கும். ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நல்லா இருக்குல்ல. இதுக்கும் நான் வந்து உங்களுக்கு லிங்க் இருந்தால் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். பாஸ்போர்ட்டுன்னு இல்லை, இது வந்து நீங்கள் பர்ஸாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் பர்ஸ் கூட நான் காட்டினேன்ல, அது கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் நேமுக்கு. இல்லை உங்கள் பார்ட்னருக்கு இல்லை யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணி கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே பேக்கில் வந்து லேப்டாப் வந்து நாங்கள் வைக்கணும். ஒரு 2 லேப்டாப் வைக்கணும். ஒன்று வந்து ஒர்க்கிங் லேப்டாப்பு, இன்னொன்று வந்து பர்சனல் லேப்டாப்பு. அந்த லேப்டாப்பில் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், லேப்பில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இந்த லேப்பை வந்து தூக்கி அப்படியே இந்த பேக்கில் போட்டு கிளம்ப வேண்டிதான். இன்னொன்று வந்து சூக்கேஸில் அப்படியே போட்டு கிளம்ப வேண்டிதான். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து சூக்கேஸில் தான் அப்படியே போட்டு ஃபில் பண்ணணும். வேறு எதுவும் வைக்கிற மாதிரிலாம் இல்லை. ராஜ்க்கு ஒரு 5 ஷர்ட்ஸ் எடுத்திருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இவ்வளோ தான் இருக்குது. நாங்கள் வேறு பர்ச்சேஸும் பண்ணல எதுவுமே. நடுவில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி சூக்கேஸும் வந்து கையில் தான் நான் எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து ராஜோட ஒர்க்கிங் லேப்டாப் இருக்குது. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் என்னோட மெயினான ப்ரெக்னன்சி ஃபைலு. ஸோ இதையும் நான் எடுத்துக்க போகிறேன். அந்த ப்ரெக்னன்சி ஃபைல் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. சடனாக ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா வந்து இந்த ஃபைலில் வந்து இந்த ரிப்போர்ட்டை காட்டிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நாங்கள் அப்படியே ஹேண்ட் லக்கேஜில் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட்ஸ் தான்.
இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் தான் செம்மையாக வாங்கினேன். அந்த வீடியோ இருந்துச்சுன்னா கூட நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் வர்றதுனால ஸோ ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். பார்ப்போம், இங்கே பாருங்கள், ஃபெரோரோ ரோச்சர். இது வந்து எங்கள் அக்கா வீட்டு ஃபேமிலிக்கு, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து 2, என் தம்பி அவங்க ஒய்ஃபுக்கு 1, அதுக்கப்புறம் என் தம்பி தங்கச்சி, இன்னொரு தம்பி தங்கச்சிக்கு 1. ஸோ இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். சாக்லேட்ஸ் வேறு எதுவும் வாங்கலை. இவங்ககிட்டேருந்து நான் கொஞ்சம் ஆட்டையை போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார் தான் வாங்கியிருக்கேன். இது ஹாட் வீல்னு. இது வந்து என் தம்பி கேட்டுகிட்டே இருந்தான், ஆனால் அவன் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். ஸோ அதுக்காக வந்து இந்த கார் மட்டும் வாங்கியிருக்கேன். மற்றபடி அவ்வளோதான். இப்போ இதை வச்சு தான் நாங்கள் பேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக பேக்கிங் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. மார்னிங் கேப் போட்டுட்டு லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபாஸ்ட்டாக வந்து செக்இன்லாம் முடிச்சுட்டு செக்இன்லேருந்து கேட்டுக்கு போகிறதுக்கு வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். மார்னிங்கே கிளம்புனதுனால ரொம்ப பசிச்சுது. அதனால் ஏர்போர்ட்லேயே சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு ஃப்ளைட்டும் ஏறிட்டோம். சம்மராக இருக்கிறதுனால நார்மல் ஃபீடிங் ஃப்ராக்கே நான் வேர் பண்ணியிருந்தேன். ஃப்ளைட்லேயே வந்து ஹெட்செட்டு, பிளாங்கெட்டு, பில்லோலாம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் கேம் இருக்கான்னு பார்க்கும்போது யூனோ இருந்துச்சு, அது விளையாடிட்டு இருந்தோம். அப்போ தான் தெரியுது ஃப்ளைட்லேயே வந்து ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குன்னு. நாங்கள் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த ஒய்ஃபை வந்து இந்தியாவில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 7 ஹார்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃப்ளைட்லேயே ஒய்ஃபை இருக்கிறதுனால வீக்லேயே வந்து வீடியோ கால்லாம் பண்ணி பேசிட்டு வந்தோம். அது ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து நம்ம ஃப்ளைட்டில் இருந்தால் ஃபோட்டோஸ் மட்டும்தான் நம்ம அனுப்பிட்டுருப்போம். இப்போ வந்து வீடியோ கால் பண்ணி லைவாக காட்டுறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து லஞ்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் நான்வெஜ்ஜில் சிக்கன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நாங்கள் ஒரு 2 மூவிஸ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு போயிட்டோம். ஸோ அந்த மூவி பார்க்குறதுலே வந்து ஒரு 6 ஹார்ஸ் எப்படியோ போயிடுச்சு. நடுவில் வந்து ஜூஸு, ஸ்நாக்ஸு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. டின்னருக்கும் வந்து சிக்கன் சாசேஜ், மஷ்ரூம்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டு 2 ஹார்ஸ்க்கு வந்து ஒய்ஃபையும் போயிடுச்சு, மூவியும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு வாக்கிங் தான் போயிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ஃப்ளைட் ட்ராவல் சாக்ஸ் வந்து போட்டதுனால என் கால் வந்து மறுக்கலை, ஸ்வெல்லிங்லாம் ஆகலை, பெயினும் இல்லை. ஸோ நல்லா ஃப்ரீயாக இந்த வாட்டி ரொம்பவே நல்லா ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ராவல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி சாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்ம சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.